இப்போ நம்ம எங்க இருக்க போறோமா? பூத்துக்கார வாங்க போறோம். கம் ஆன். ஆமாங்க, என் பையன் சொன்ன மாதிரி கார் தான் வாங்க போனோம். அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் டே தான் எங்களுக்கு, ஒரு மறக்க முடியாத நாள். அது என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் அது. அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருந்ததுங்க. ரிலேட்டிவ் எல்லாம் அழைச்சிருந்தோம் கார் வாங்க போகிறதுக்கு. ஸோ அவங்க வர வரைக்கும் நாங்கள் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். டைம் கொஞ்சம் பார்த்துட்டு போயிருந்தோம். டைம்குள்ளே லேட் ஆயிடுச்சு அப்படின்னா சாவி மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடி எடுத்து ஏற்கனவே வச்சுட்டாங்க. இது வந்து வெயிட்டிங் ஹாலு. நாங்கள் ஈரோட்டில் தான் எடுத்தோம். எங்களது வந்து நாங்கள் ஈரோட்டில் மஹேந்திரா ஷோரூமில் தான் எடுத்தோம். சர்வீஸ் எல்லாம் ரொம்பவே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஹேண்டில் பண்ணாங்கங்க. எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. எதுவுமே வந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப அலைச்சல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. இதில் வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒரு தம்பி வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அந்த தம்பி தான் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டாரு. இதோ இந்த தம்பி தான் அந்த மகேந்திரா அந்த இது இப்போ கிராஸ் ஆகுறோம் இல்லையா, அந்த தம்பி தான் வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தது. ரொம்ப சூப்பரான சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக யாராச்சும் வாங்கணும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் விசாரித்து பார்க்கலாம். எங்கள் ரிலேட்டிவும் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. இவங்க எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ் தான். இது எங்கள் அம்மா. எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. வந்ததுக்கப்புறம் ஓகே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கார் ஓப்பன் பண்ணிடலான்னு ஓப்பன் பண்ணாங்க. என் பையனுக்கு ரொம்பவே சந்தோஷங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து நியூ கார் வாங்கியிருக்கோம். அதில் வந்து எங்களுக்கு எவ்வளோ ஆனந்தம்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஆனந்தம். என் ஹஸ்பண்ட் தான், "நீ வந்து ஃபஸ்ட்டு சூடத்தை வந்து பருத்தி வையி" அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் பற்றினேன். அவங்க வந்து ஆரத்தி எடுக்கிறதோ கேக் வெட்டுறதோ எல்லாமே ரொம்பவே எங்களுக்கு அதெல்லாம் புதுசாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. என் பையனுக்கு தான் அதை வந்துட்டு சொல்ல முடியாத அளவில்லாத சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு நாங்கள் காரை வந்து டெலிவரி எடுத்துட்டோங்க. இது எங்கள் மாமியார் வந்துட்டு சம் ரீசன் அவர் என்னால் வர முடியல. எங்கள் அப்பாவும் அதே மாதிரி வர முடியல. என் தம்பியும் வந்துட்டு கூட பிறந்த தம்பியும் வந்துட்டு வர முடியல. கொஞ்சம் லீவெல்லாம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இது வந்து என் ஹஸ்பண்டோட அத்தை பையன். அந்த அண்ணன் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கார் ஸ்டார்ட் பண்ணி வெளியே எடுத்து கொடுக்க சொல்லி என் ஹஸ்பண்டோட ஆசை. ஸோ ஓகேன்ட்டு அவரும் வந்துட்டு அது மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு மறக்க முடியாத மூமெண்ட் தானே. இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் தான் நம்மளுக்கு. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது. இது வந்து நாங்கள் வந்துட்டு என்னைக்கு வந்து வாங்கினோம் அப்படின்னா 8/8/2025 இந்த மந்த்து தான் நாங்கள் வாங்கினோம். ரொம்பவே சந்தோஷம். என் பையனுக்கு நிற்கவே முடியல. ஒரு பக்கம் நிற்கவே இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பயந்துட்டேன் ஆக்சுவலி. அப்புறம் கேக் அவங்களே வாங்கினாங்க. பாருங்க, ரவிக்குமார் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்கினாங்க. என் பையன் நான் தான் வெட்டுவேன்னு சொல்லிட்டு வெட்டிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்ததுங்க. நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணணும். அங்கே இருக்கிறவங்களுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணாங்க. எல்லாமே எது இருந்தாலும் கேட்டாலுமே ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் பையனுக்கு எல்லாத்துக்கும் கேக் விட்டுட்டு நாங்களும் எல்லாத்துக்கும் வந்துட்டு கேக் கொடுத்துருந்தோம். நாங்கள் அது இல்லாமல் ஸ்வீட்டும் வாங்கிட்டு போயிருந்தோங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு நாங்களும் ஸ்வீட் வந்து கொடுத்தோம். என் பையனை எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தான். இதெல்லாம் வந்து ஷோரூம்குள்ளே வச்சுருக்கிற டெமோக்கு வச்சுருக்க காசுலாங்க. இந்த ஷோரூம் தான் பாருங்கள். இதுதான் ஹோல் வியூஸு. என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காரில் நான் போயிட்டுருந்தேன். முன்னாடி வந்துட்டு கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. சரி அந்த காரை வந்துட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு தான் விட்டோம். அம்மா வீட்டுக்கு தான் போனோம். போகும்போது அது வந்து ஆயா, அதுக்கு பின்னாடி அப்பா எல்லோரும் இருந்தாங்க. சரி காரில் ஒரு டிரைவ் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு என் தம்பி தான் கூட்டிகிட்டு போயிருந்தான். அடுத்தது வந்து எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். எங்கள் ஊரில் வந்துட்டு கோயில் வந்து மாரியம்மன் கோயில், காளியா கோயில் 2லேயும் பூஜை பண்ணலாம் அப்படின்னா இவர் தாங்க எங்கள் கல்யாணத்துக்கும் சரி சூப்பராக பூஜை பண்ணுவார். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அண்ணனை. ஏன்னா அவ்வளோ அழகாக சவுண்டாக லவுடாக பூஜை பண்ணுவார். எனக்கு அவர் பூஜை பண்ணா தான் சாமி கும்பிட்ட மாதிரியே ஒரு திருப்தியாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் அவர் தான் பூஜை பண்ணி கொடுத்தாரு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக அத்தை, மாமா, நான், என் பையன் எல்லோரும் ஃபேமிலியாக வந்துட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து சிவகிரி பொன்காளி அம்மன் தாங்க. வந்துட்டு இது வந்து காரில் அங்கே வந்து சாமிக்கு போட்டிருந்த மாலையை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. காரில் வந்து மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். இது வந்து சாமி எடுத்து வச்சுருக்கிற இடம் தாங்க. இருந்தாலும் விசேஷம் எல்லாமே பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு அந்த திருநீர் இதெல்லாம் போடுறவங்க வந்து போட்டு விட்டாங்க அவிங்க. அப்புறம் மறுக்கா இது வந்து எடுத்து வச்சிருக்கிற இடம். அதுக்கு பின்னாடி தான் கோயில் வந்து வேலையாயிட்டுருக்குங்க. இதுதான் கோயில் வந்து இப்போதைக்கு கட்டிகிட்டு இருக்காங்க. 7 அடி மட்டும் வந்திருக்கு. கருவறை சொல்லுவாங்க இல்லையா, சாமி வைக்கிற சிலை. அந்த இடத்துல வந்துட்டு 7 அடி மட்டம் மட்டும் வந்திருக்குங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. பார்க்க ஆசையா இருக்குது. எப்போ வந்துட்டு நம்ம குலதெய்வம் கோயில் வந்து கட்டுவாங்க அப்படின்னு ஒரு ஆர்வமா இருக்குது. அப்புறம் இது வந்து அங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே பொன்காளியம்மனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு சங்கிலி கருப்பன் கோயிலுக்கு வந்துட்டு தான் போகணும். நாங்கள் வந்துட்டு சாமிலாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டு கிளம்பிட்டோங்க. ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறதுல கிளம்பிட்டோம். நாங்கள் வந்துட்டு 2 காரில் போயிருந்தோம். ஸோ மாறி மாறி போயிட்டுருந்தோம். அப்புறம் இது வந்து என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை ஃபாலோ பண்ணுங்கள். எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.